எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமற்ற சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. இரண்டாவது கேள்வி, கடன்முறை இல்லாத சந்தை, கடன்முறை இல்லாத சந்தை, உடனடி சந்தை. பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும், பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும். மிக குறுகிய கால சந்தை, மிக குறுகிய கால சந்தை. அடுத்து, எது நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளில் இல்லாதது? இதுக்கு சரியான விடை சமத்துவ உரிமை, சமத்துவ உரிமை. சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. இதுக்கு சரியான விடை சாலை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். அடுத்து, சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் டேஸை பாதிக்கின்றன? மேற்கூறிய அனைத்தையும், அதாவது முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. அனுமதி என்பது, அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி, இயக்குவதற்கு அனுமதி. ரக்ஷா பாதுகாப்பு, கார் இயக்குபவர்கள், கார் இயக்குபவர்கள். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம்? இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. உங்களுக்கு என்ன கேள்வினா, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் எப்போது கொண்டாடப்படுகிறது, எந்த வாரத்தில் கொண்டாடப்படுகிறது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி, மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஸ் எண்ணை அழைக்கலாம்? 112, 112. உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றன. வாகன இயக்குனர் ஒருவர் டேஸ் பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம். இந்திய சட்டப்படி ஒரு வாகன ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது 18, 18. வரிகள் என்பவை டேஸ் செலுத்தப்பட வேண்டும், கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். அடுத்து, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது? சிக்கன விதி, சிக்கன விதி. அடுத்து 16வது கேள்வி, வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி? தேய்வு வீத வரி, தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது, வருமான வரி என்பது நேர்முக வரி, நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது? சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே வரி விதிப்பு எனும் சொல்லால் குறிக்கிறோம். அடுத்து
வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. விகிதாச்சார வரி. விகிதாச்சார வரி. டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி. டேஸ் வரி சுமையையே வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை டேஸுக்காக செலவிடப்படுகிறது. கல்விக்காக. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை கல்விக்காக செலவிடப்படுகிறது. முன்னோர்கள் சொத்துகளின் மீது விதிக்கப்படும் வரி. சொத்து வரி. ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ள வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட வருடம் எது, அதே மாதிரி நாள் எது, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.